இவ்வளோ நேரம் பேசின கேலப் சாரும் சரி, அசோக் சாரும் சரி, ஒரு யங்ஸ்டர் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு எந்த ஃபேமிலி பிரச்சனையும் இல்லை. வந்து நம்மக்கிட்ட படிக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே மேரிட் உமன்ஸ் இருக்கீங்க. வீட்டில் குழந்தைங்கள வச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து படிக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகள் சொல்வீங்க. பிள்ளைக்கு சோமில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்ட வேண்டியது இருக்குது, வீட்டில் மாமனாரை பார்க்க வேண்டியது இருக்குது, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குல்ல. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் படித்து வேலைக்கு, அதாவது ஸ்கூலுக்கும் ஒரு வேலைக்கும் போய்கிட்டு இந்த எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி படித்து இப்போ கிளியர் பண்ண ஒரு மேடத்தை தான் கூப்பிட போகிறோம். மீனாம்பிகா மேடத்தை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. சொன்னாங்க, ஒரு ஸ்கூலில், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 10 இயர்ஸாக. ஆனால் இந்த 2014 நான் ஜாயின் பண்ணதோடு சரி. அப்புறம் அப்போ வந்து ரொம்ப மழை சீசன். கிளாஸஸ் எப்போ போகணும் அப்படின்னா ஈவினிங் தான் போக வேண்டியிருக்கும். ரொம்ப மழை பெய்யும் போது வீட்டிலேயே அனுப்புறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஜாஸ்தி பயப்படுவாங்க, போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஆனால் எந்த எக்ஸாம் போட்டாலும் சாரும் மேடமும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மீனாம்பிகா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வந்திருக்கு, நீ கண்டிப்பாக என்ன செய்ய, அப்ளை பண்ணனா என்னை விட அவங்க 2 பேருக்கும் என் மேலே என்ன சொல்கிறது அதிகப்படியான நம்பிக்கை. சார் சொல்லுவாங்க, நான் கூட பாஸ் ஆவேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பாஸ் ஆவீங்கன்னு உங்கள் ரிசல்ட்டை, அவங்க பொண்ணுங்க 2 பேரும் உங்கள் ரிசல்ட்டை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்படியும் செகண்ட் லிஸ்ட்டு வந்தாலும் வரலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதிகமாக சாரை பற்றி சொல்லணுன்னா அவங்களோட என்கரேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு கண்டிப்போடு இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஏன் சார் இப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு தோணலாம். ஆனால் அதுதான் உண்மையான நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்மளை விட நம்ம மேலே இன்னொருத்தங்க அதிகமாக நம்பிக்கை வைக்கும் போது நம்மளால் முடியுமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்புறம் நான் ஈவினிங் கிளாஸ் தான் போவேன். யார் கூடயும் அதிகமாக சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. என் கூட உட்காந்து படித்தது அசோக் சார், கேலப் சார், அப்புறம் சூர்யா, இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக என்ன படித்தாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் எனக்கு தனியாக அந்த பிளான் போடலாம் தெரியாது. சார் என்ன சிலபஸில் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ரிசல்ட்டு கூட நான் பார்க்க மாட்டேன். எனக்கு யார் பார்த்து சொல்லுவாங்கன்னா சாரும் மேடமும் தான் ஜாஸ்தி எனக்கு ரிசல்ட் பார்த்து சொன்னது இது வரைக்கும். அப்படி ஈவினிங் போகும்போதுமே நான் மட்டும்தானே போகிறேன், இவங்களுக்கு ஏன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு கொஞ்சம் பேர் சேர்ந்து உட்காந்து படித்தோம். பட் மெயின்ஸுக்கு சார் நான் டெய்லி எழுதுகிற பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கள் மேம், இந்த மாதிரி பாயிண்ட்டு கொடுங்க, இந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் முதல்ல கொண்டு வாங்க, இயர்ஸ் இருக்கிற பாயிண்டெல்லாம் கொடுங்க, ஜாஸ்தி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, குரூப் 2 பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம சென்டரில் அதுக்காக என்ன பேப்பர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்க. 6 மார்க் கொஸ்டின்னா இத்தனை லைன் தான் இருக்கும், 12 மார்க் கொஸ்டின்னா நம்ம இத்தனை லைனை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும், அப்புறம் 15 மார்க் கொஸ்டினுக்கு இவ்வளோ லைன்ஸ் இருக்கும். முதல்ல பேப்பர் கம்ப்ளீஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த 3 மணி நேரத்தில் நாம் என்ன சொல்ல வரோம் இந்த கொஸ்டினை பற்றிங்கிறதையும் நம்ம கொடுக்கணும், பேப்பரையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். அதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு முன்னால் தெரியாது. எப்படி நம்ம அட்டன் பண்ண போகிறோம், மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் சார் ஆல்ரெடி எழுதுனா அவங்க பேப்பரை டவுன்லோட் பண்ணி அவங்க எழுதியிருந்த பேப்பரெல்லாம் நம்மளுக்கு காமிச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி நான் அட்டன் பண்ணியிருந்தேன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன், நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரிட்டன் ப்ராக்டிஸ் எப்படி எடுக்கணும். ஆனால் ஒன்று, நான் டெய்லி என்ன பண்ணுவேன்னா கிளாஸ்க்கு ஈவினிங் போயிடுவேன். டெஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு அட்டன் பண்ணேன். அந்த 3 மணி நேரம் டைம் இருக்கும். எனக்கு ஒரு பாப்பா 2012 பிறந்தா. நான் 2014 ஜாயின் பண்ணும்போது அவளுக்கு 2 வயசு. ஸோ அவளுக்கு அடிக்கடி சிக்காகும், என்னால் கண்டினியூஸாக கிளாஸ் போக முடியாது. அதே மாதிரி தான் குரூப் 2 மெயின்ஸோடையும் அவளுக்கு மஞ்சக்காமலை. ஸோ அவளை கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகவும், ட்ரிப்ஸ் போடவும், தமிழ் மருந்து கொடுக்கவும் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே வரக்கூடிய லேடி கேண்டிடேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேரீடாக இருப்போம், எங்கேயாவது வேலைக்கு போகிறவங்களும் இருப்போம், இல்லை வீட்டிலே இருக்கிறவங்கனாலும்
மாமனாரை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு முன்னால் பேசின கேலப் சார், அசோக் சாருக்கெலாம் அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்காது இல்லையா? ஸோ அவங்க வந்து ஃபுல் டைமாக உட்காந்து படிப்பாங்க. நம்மளை மாதிரி இருக்கிற லேடிஸ் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும், நம்மளோட கேரியர் என்ன, நம்ம என்னவாக போகிறோம், என்ன நினச்சிருக்கோம், எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம், எதுக்கு படிச்சிருக்கோம், இப்படி நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு செஞ்சுட்டே இருக்கோம்னா வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். கடவுளோட பிளானு நம்ம பெஸ்ட் அகாடமிக்கு வரணும்னு இருந்திருக்கு. கண்டிப்பாக நம்மளை சக்ஸஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு அவங்க நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நாமளும் அரசு அதிகாரியாக ஆவோம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மீனாம்பிகா மேடம். அடுத்ததாக நம்ம செல்வ மாலதி அழைக்கிறோம், வாங்க.